ஹாய். லைஃப்ல 2டே விஷயம் தான் நீங்க பார்க்குறது. ஒண்ணு தோல்வியா இருக்கும். ஒண்ணு வெற்றியா இருக்கும். இந்த தோல்விங்கிறது நெறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்க அப்டின்னா, நான் தோல்வி ஆயிட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு இது ஒர்த் இல்ல அப்டின்னு யோசிக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, தோல்விங்கிறது என்ன அப்டின்னா, நீ இதுவரைக்கும் மூவ் பண்ணிட்ட. இதுவரைக்கும் இவ்ளோ நீ பண்ணிட்ட. இதுவரைக்கும் அத பத்தின நாலேட்ஜ் எதுவுமே உனக்கு கிடையாது. ஆனா, இவ்ளோ தூரம் நீ அந்த விஷயத்தலாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்க. அவ்ளோ விஷயங்கள் அம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி வந்திருக்க. இதுல உனக்கு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நீ அத பத்தின ஒரு நாலேட்ஜ் உனக்கு கிடைச்சாச்சு. இப்போ அதுல நீ என்ன தப்பு பண்ணியிருக்க? என்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நீ அந்த கரெக்ஷன நீ பண்ணிட்டீன்னா, நீ எதிர்பார்த்தது கண்டிப்பா அந்த வெற்றி கிடைக்கும். ஸோ, அத தான் உனக்கு நான் தோல்வியா சொல்லியிருக்கேன். அத கூட நீ புரிஞ்சுக்காம உனக்கு சுத்தமாவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த நீ இக்னோர் பண்ணிட்டு போறது தான் தப்பு. அப்படின்னு தான் அந்த தோல்வி உனக்கு சொல்ல வருது. ஸோ, இந்த வி இது இந்த இது உனக்கு உனக்கு உன்கிட்ட உள்ள டிமெரிட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அத தான் நான் உனக்கு தோல்வியா உனக்கு குடுக்குறேன். அத நீ அனலைஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா என்னென்ன மிஸ்டேக் பண்ணியோ அத கரெக்ஷன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்றதுக்கான ஒரு கீவேர்டு தான் நான் உனக்கு தோல்வியா வரேன். அத புரிஞ்சு செயல்பட்டு, அடுத்து சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த நோக்கி போ! அப்டிங்கிறதோட அர்த்தம் தான் தோல்விக்கான மீனிங் எனக்கு தெரிஞ்சு. எத்தன பேருக்கு இந்த வீடியோ கரெக்ட்டுன்னு பட்டுச்சோ, அவங்க கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.